உங்க மனசுக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல சந்தேகம் இருந்ததா? சரி, நம்ம ஆயுர்வேதம் படிக்கிறோம், நம்ம நாட்டோட கலாச்சாரம், பாரம்பரிய அறிவு முறைன்னு நமக்கு தெரியும். ஆனா இத நீயே குணப்படுத்த போறியா இல்ல மருந்து சாப்பிட போறியான்னு எப்பவாவது சந்தேகம் வந்ததா? இல்லையே. நீ அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு சோர்ந்துடுவ. எப்படி எடை கூடும்? ஏற்கனவே பார்க்கவே சாப்பிட பிடிக்காது. அப்புறம் பெரிய இடைவெளிக்கு பிறகு வெறும் உப்புமா சாப்பிட்டு வந்தேன். ஆனா அந்த நாள்ல லஞ்ச் முறையாக நேரத்துக்கு சாப்பிட்டேன். பருப்பு, சாதம் என எல்லாமே இருந்தது. சாப்பிட்டேன். அப்புறம் பயம் எதுக்காக இருந்தது? நீ கேன்சர் கிட்டியா? ஆமா, ஒரு பக்கம் கேன்சர், இன்னொரு பக்கம் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போதும் அந்த பயம் இருந்தது. எனக்கு இப்படிதான் இருந்தது. மாதிரி ஒரு நாள் 6 தடவை சாப்பிடணும்ன்றா, வாழ்க்கை முழுக்க இப்படிதான் கடுமையாக இருக்க வேண்டுமா என்று பயம் வந்தது. ஏனென்றால் எப்போதும் ஒரு பயம் இருக்குமே. சின்னதா ஏதாவது பழுப்பினி வந்தாலும் வயிற்று நேராகவே எல்லாம் சாதாரணமா நடக்குது. சாதாரண வயிறு அல்லது சாதாரண வாயு தொல்லை வரும் என்றே நினைக்க முடியாது. அப்போ இப்பவும் ஷில்பிக்கு என்ன வித்தியாசம்? ஆரோக்கியம் தான் எனக்கு பொதுமை. அதனாலே உடனே உனக்கு தீர்வு சொல்லி விடுவேன். உன்னோட எது முற்றிலும் என்னென்ன இப்படி இல்லையா, இப்படி இல்லையா, நான் இருந்த ஒரு நிமிஷம் பேசினா எல்லாம் சரியாயிடும். ஹாய் ஷில்பி, எப்படி இருக்க? ஹலோ, நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு. நான் நல்லா இருக்கேன். கடைசியில நீ என் பேச்சு கேட்டு கொஞ்சம் உடல் எடை குறைச்சிருக்க. ஷில்பி, நம்ம கொஞ்சம் பேச போறோம். நாம முதல்ல சந்திச்ச போயிருந்த ஆரம்பிச்சு இன்று வரை உன்னுடைய பயணம் எப்படி இருந்தது? பான்கிராஸோடம் எல்லாருக்கும் நாம இதையும் சொல்ல போறோம். நீ என்னிடம் வந்தப்போ நீ படிக்கிறாய், வேதம் படிக்கிறாய். ஒருவேளை 3ஆம் ஆண்டு இருக்கலாம், 2ஆம் ஆண்டு இருக்கலாம். 2ஆம் ஆண்டு தேர்வுகள் முடிந்திருந்தது. நீ என்னிடம் வந்தாய். என் எல்லா உறுப்பினர்களும் இருந்த நேரம். நீ வந்தப்போ ரொம்ப பயந்தபடி, தயங்கியபடி இருந்தாய். இப்போ உன்னுடைய பி, எம் எல்லாமே சரியாகி விட்டது. அப்ப நீ ரொம்பவே மெலிந்தவளாக இருந்த. நான் உன்னிடம் சொன்னேன், இப்படிதான் இருந்தா நாளை வேக்கையராக போறாய். அப்போ எப்படி சிகிச்சை செய்ய போகிறாய்? அதுவும் உனக்கு ஏதாவது பேசணும்னா, பேசுவதற்கு முன்பே கண்களில் கண்ணீர் வந்துவிடும். அதாவது நீ ரொம்ப பயந்தபடி, தயங்கியபடி இருந்தாய். அந்த முழு பயணத்திலே எப்போதும் உன்னை பார்க்கும்போது, நீ எவ்வளவு நீண்ட பயணம் செய்திருக்கிறாய் என்று நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். நான் எப்போதும் சொல்வது போல, நீ உன்மீது எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியும் உண்மையில் வெளிப்படுகிறது. வேற யாராவது உனக்கு வழிகாட்டலாம், புரிய வைக்கலாம், சொல்லிக் கொடுக்கும். ஆனா இறுதியில நீ செயல்படுத்தி பயிற்சி செய்வதே உன்னையே உருவாக்குகிறது. எனக்கு சில நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுடன் நான் மனதார இணைந்து கொள்கிறேன். நீ அவர்களில் ஒருவன். அது உனக்கும் தெரியும். நீ எப்போதும் அதிக முயற்சி எடுத்து மிகவும் தொடர்ச்சியாகவும் கட்டுப்பாட்டுடனும் ஒழுங்காகவும் இருந்திருக்கிறாய். நான் சொன்னதை அப்படியே பின்பற்றி வந்திருக்கிறாய். உனக்கு புரியாத போது என்னிடம் வந்து கேள்விகள் கேட்டு தெளிவு பெற்றாய். ஒரு நேரம் அப்படி நடந்தது. நீ படிக்க வந்திருந்தாய். கடைசியாக உனக்கு சம்மர் விடுமுறை இருந்தது, இறுதித் தேர்வுக்கு பிறகு. அப்போது நான் சொன்னேன், "நீ வா, படி, கற்றுக்கொள். உனக்கு கிளினிக்கல் அம்சங்கள் தெளிவாகும்." ஏனென்றால் நம்முடைய கல்வியில் கிளினிக்கல் அனுபவம் நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. நாமும் அதை கற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்துல நீ உடனே வந்து விட்டாய். அங்கேயும் என் குழுவில் ஒருவரிடம் விடுமுறை கேட்டாய். அதனால் எனக்கு நினைக்கிறது, இது எல்லாம் உன்னுடைய நல்ல தன்மையை காட்டுகிறது. இன்று நாம் இதை பற்றி தான் பேசப் போகிறோம். உன்னுடைய முழு செயல்முறை, மீட்பு, குணமடைதல், நலம் பெறுதல். இப்போது நீ முழுமையாக நிலையான நிலையில் இருக்கிறாய். எலும்பு போல் உறுதியானவளாக நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அது எப்படி ஆரம்பமானது? சரி, ஆரம்பிப்போம். நாம் முதன்முறையாக சந்தித்த இடம் நினைவில் இருக்கிறதா? எங்கே சந்தித்தோம்? தான்பூர், தான்பூர் ஆச்சே. அப்போது உன் மனதுல என்ன நடந்து கொண்டிருந்தது? ஏனெனில் உன் வரலாறு பான்கைட் சென்று இருந்தது. முதல் தாக்கம் உனக்கு 15 வயதுல வந்தது. அதற்கு பிறகு 7 வருடங்கள் எதுவும் நடக்கவில்லை. பிறகு திடீரென உனக்கு வலி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் உனக்கு என்ன நினைவில் இருந்தது? என்ன நினைத்து நீ இதற்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று முடிவு செய்தாய்? உன் மனதில் என்னென்ன எண்ணங்கள் வந்தன? முதல்ல எங்களுக்கு நிறைய உடல் எடை குறைவு ஏற்பட்டது. நீங்க சொன்னது போல் நான் வந்தபோது மால்நரிசு போல மிகவும் பலவீனமாக இருந்தேன். உடலில் நோய் தாக்கியது வெளிப்படையாக தெரிந்தது. இப்போது எடை குறைந்ததால் அது உடலில் நன்றாக தெரிகிறது. அந்த நேரத்துல இறுதியாக ஒரு முறை மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதனால் மருத்துவரை சந்திக்க உண்டு. அந்த வெஜி என்பதற்கு வெஜிய சந்திக்க, அதாவது வெஜிய பற்றி தெரிஞ்சிருந்தோம். அந்த நேரத்துல விஜி அவர்கள் அலுவலகத்துல பாக்குறார்கள் என்று தெரிந்தது. அதனால் விஜிய சந்திக்க வந்தோம். ஆனால் அந்த நாளில் விஜி இல்ல. அப்போது நீங்கள் அங்கே இருந்தீர்கள். அந்த நாளில் அங்கேதான் நீங்கள் எனக்கு சந்தித்தீர்கள். பிறகு நான் உங்களிடம் சொன்னேன், நான் பிஎம்எஸ் மாணவின்னு. அந்த மாதிரி. பிறகு நாளையே நீங்கள் எனக்கு, இவள் என் ஜூனியர், நான் ஜூனியரை போலவே வைத்துக் கொள்வேன் என்று சொன்னீர்கள்.
அந்த நாள்ல, அந்த நேரத்துல நான் வந்தபோது மிகவும் குழப்பமாக இருந்தது. என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? நடக்குமா? நடக்காதோ? அதாவது ஒரு பெரிய கேஷன் சீன் மாதிரி இருந்தது. உள்ளே போய் உங்களிடம் பேசினேன். என் அப்பாவும் எல்லாரும் என்ன நடக்கப் போகிறது? என்ன இல்லை என்று நினைத்தார்கள். பிறகு உள்ளே வந்து உங்களிடம் பேசினேன். நீங்கள் மிகவும் நன்றாக எல்லாவற்றையும் விளக்கினீர்கள். எனக்கு மட்டுமில்லாமல் அப்பாவுக்கும் முழுமையாக நம்பிக்கை வந்தது. ஆம், நடக்கும். எதுவும் நடந்தாலும் சரி, எனக்கு இருக்கும் சந்தேகங்கள்லாம் தீரும் என்று என்கிட்ட சொன்னீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கள். மனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னிடம் கேளுங்கள். விளக்குவேனே என்றீர்கள். அப்போது தெளிவாக விளக்கினீர்கள். வீட்டிற்கு போனதும் என் எண்ணங்கள் மாறினாலும் நீங்கள் தெளிவாகச் சொன்னீர்கள். சரி, உடனே வா என்று. அதற்கு பிறகும் எனக்கு 1 மாதம் ஆனது. அதாவது மனதை தயார் செய்ய. பிறகு இறுதியாக நான் மார்ச் ஒரு விஷயம் நீ மறந்துடித்தோய். நீ 6 நவம்பர்ல என்னிடம் வந்த பிறகு, அதற்கு பிறகு நீ மறுபடியும் ஆபீஸ்ல என்ன சந்திக்க வந்த. நான் கேட்டபோது, "இன்னும் கேள்வி இருக்கிறதா?" என்றேன். நீ இல்லை என்றாய். பான்கிரியாடைட்டிஸ் பற்றி நன்றாக படித்திருந்தாய். நீ மெடிக்கல் ஸ்டூடண்ட் படித்திருக்கிறாயா என கேட்டேன். நீ என்ன சொன்னாய்? நான் படித்து விட்டேன். மேலும் உனக்கு ரெக்கரிங் அக்யூட் பான்கிரியாடைட்டிஸ் இருந்தது. அதனால் முதலில் நான் பார்க்க விரும்பினேன். ஏனெனில் உனக்கு டாக்ஸ் என்சைம் வரவில்லை. ஆனால் உன் அறிகுறிகள் பெரும்பாலும் கிரானிக் பான்கிரியாடைட்டிஸ் மாதிரி இருந்தது. உனக்கு தொடர்ந்து எடை குறைவது, எப்போதும் வயிற்றுல கனத்த உணர்வு, எப்போதும் ஜீரண பிரச்சனைகள், மிகுந்த மலச்சிக்கல் ஆகியவை இருந்தன. எனவே உங்களுக்கு ஒரு எம்ஆர்சிபி பரிசோதனையை பரிந்துரைக்கிறேன். அந்த நேரத்துல நீ அந்த பரிசோதனையை செய்திருந்தாய் மற்றும் நீ வந்தபோது என நினைக்கிறேன் எந்த ஒரு கட்டமைப்பு மாற்றங்களும் இல்ல. ஆனாலும் நீ கேட்டாய், இப்போ இதில் எதுவும் இல்லை என்றால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என் உடம்புக்கு? அதற்கு பிறகும் நீ மார்ச்சில் வந்தபோது அந்த நாளில் நான் நினைத்தேன், சரி 6 மாதங்கள் ஆகிவிட்டது. நீ வந்தபோது கூட உன்னுடைய முழு மதிப்பீட்டையும் நான் செய்தேன். உன்னிடம் எல்லாவற்றையும் பார்த்தேன். உனக்கு நிறைய சிறிய அறிகுறிகள் இருந்தன. ஆனால் உன் வழக்கில் எனக்கு உணர்ந்த மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், உனக்குள் ஒரு பயம், ஒரு ஃபோபியா அதிகமாக இருந்தது. அந்த பயம் உன்னை மிகவும் பாதித்தது. அந்த பயம் உன்னை முழுமலா ஆட்கொண்டு எல்லா அம்சங்களிலும் தாக்கம் செய்தது. இங்கே நீ சாப்பிட விரும்பவில்லை, உனக்கு தூக்கம் வரவில்லை, நீ எப்போதும் பதட்டமாக இருந்தாய், எப்போதும் ஏதாவது படித்துக் கொண்டே இருந்தாய். நீ அதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாய். உனக்கு அது எவ்வளவு முன்னேற்றம் அடையும் என்று நினைத்தாய். அப்போ உனக்கு முதன் முறையா நாங்க அங்க கொஞ்சம் கொழுப்பு சாப்பிட சொன்னோம், அல்லது சேனா சாப்பிட சொன்னோம், அல்லது நெய் சாப்பிட சொன்னோம். நீ எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு ரத்தப்போக்காகிவிடும், எனக்கு வாந்தி வரும் என்று நினைத்தாய். உன் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. ஏனெனில் நீயே ஒரு ஆயுர்வேத மாணவி இருந்திருக்கிறாய். இன்னும் சில மாதங்களில் நீ ஒரு முழுமையான மருத்துவராக போகிறாய். நோய்களை சிகிச்சை செய்ய போறவங்க. அப்படியென்றாலும் உன் மனதில் எங்கோ ஒரு சந்தேகம் இருந்தது. சரி, ஆயுர்வேதம் படிக்கிறோம், நம்ம நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், இந்த அறிவு முறை என்று தெரியும். ஆனா ஒருபோதும் நீ இதை உனக்கே சிகிச்சை செய்ய போகிறாயா அல்லது நீயே மருந்து சாப்பிட போகிறாயா என்ற சந்தேகம் உனக்கு இருந்தது. இல்லவே இல்ல. நான் ஒருபோதும் அதாவது இதை பற்றி நான் முன்பே விவாதித்துக் கொண்டிருந்தேன். இது எனக்கு ஒரு திடீர் முடிவு. பிஎம்எஸ் படிக்கணும்னு. இத செய்யவேன்னு நினைக்கவே இல்ல. ஆனா ஒரு நாள் வந்தது. அப்பவே முடிவு செஞ்சேன். இதத்தான் செய்யணும்னு. அதுக்கப்புறம் அப்படிதான் நடந்தது. மனசு மாறவே இல்ல. அப்புறம் அந்த நேரத்துல எதுவும் இல்ல. முதல் 2ஆம் எல்லாமே சாதாரணமாக போனது. சாதாரணமாக படிப்பு எல்லாமே நடந்தது. ஆனா மறுபடியும் எனக்கு அட்டாக் வந்தப்போதான் விஜி பற்றி தெரிந்தது. அதோட உங்களிடம் கான்கிரடைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்னு தெரிந்தது. இது ரொம்பவே அரிதான நோய். முதலே எனக்கு நம்பிக்கையே இல்ல. யாராவது ஸ்பெசிஃபிக்கா பான்கிரியாட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்று. அப்போ எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப அரிது இல்லாதிருக்கும். பலருக்கு வரலாம் போல இருக்கு. ஆனா தெரிஞ்சதும், அப்புறம் எனக்கு நம்முடைய அர்த்தம் நான் ஆயுர்வேதம் படிச்சிருந்தேன். அதனால நம்முடைய பாத்தியில் நம்பிக்கை இருந்தது. அதனால எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆமாம், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும் என்று. அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆயுர்வேதத்த தேர்ந்தெடுக்கல. ஆயுர்வேதம் தான் உன்ன தேர்ந்தெடுத்தது. எனக்கு அப்போ அப்படிதான் தோணுச்சு. நான் அத தேர்ந்தெடுக்கல. அதுதான் அந்த நேரத்துல என்னை தேர்ந்தெடுத்தது. ஏனென்றால் எனக்கு அவசியம் இருந்தது. அடுத்த 3 வருடங்களுக்கு பிறகு எனக்கு அவசியம் வரப்போகுது. நான் இந்த துறையில் இல்லை என்றால் இங்கும் இருக்க முடியாது. இப்போ உங்களை சந்திக்க முடியாது. ஒருபோதும் மெடிசினில் சந்திக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதாவது நம்பிக்கை என்பது அவசியமான விஷயம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கே மாற்றங்கள் தெரியாது. முதலில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்க வேண்டும். இதை நீங்களே அந்த நேரத்தில் சொன்னீர்கள். ஒரு முறை நம்முடைய செஷனில் எல்லா நோயாளிகளும் உட்கார்ந்திருந்தோம். அப்போ நீங்க சொன்னீர்கள், ஒரு நோயாளி உங்களிடம் சந்தேகம் கேட்டார். அப்போ நீங்க அவர்களுக்கு விளக்கினீர்கள். முதலில் நம்மை நம்புங்கள், நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று. எனக்கு ஆரம்பத்தில் சில சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நேரம் போன போது எனக்கு முழுமையாக நம்பிக்கை வந்தது. எல்லாமே சரியாகிவிடும் என்று.
சரி, அப்போ உன்னோட கேஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். பான்கிரியாஸ் வலி உனக்கு முதன்முறையாக வந்தப்போ, நீ ரொம்ப சின்ன வயசுல இருந்த. அந்த வலிய ஒரு முறை விவரிக்க முடியுமா? ரொம்ப அதிகமான வலி. அதாவது மிகவும் வேதனை. அது மேல்புறம் இருக்கும். உங்க மனசுல இருக்கிறது போல தெரியும். நீ இப்படி செய்வாய். அது உன்னோட இயல்பான வெளிப்பாடு. அதிக வாந்தி எடுப்பது, வலி பின்னாடி பக்கம் போகும். எப்போதும் பிபி ரொம்ப குறைந்தால் சில நேரம் ஐசியூவில் சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படி பல நோயாளிகள் இருக்காங்க. அது வந்தது. உன் வலி பற்றி சொல். உனக்கு என்ன நடந்தது அந்த நேரத்துல? எனக்கு வலி வந்தது. ரொம்ப அதிகமான வலி. என் முக்கிய அறிகுறி அதுதான். அதிகமான வலி. அதுக்கப்புறம் எனக்கு வாந்தி வந்தது. பிறகு ஒரு கட்டத்துல அந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு வந்ததும், நான் நேரடியா அட்மிட் ஆகிவிட்டேன். அதாவது அது அவ்வளவு அதிகமாக இருந்தது, தாங்க முடியாத அளவுக்கு. அப்புறம் நேரடியா அட்மிட் ஆனதும் வலி குறைக்கும் மருந்துகள் போட்டாங்க. அப்போதுதான் எனக்கு வலியில கொஞ்சம் தளர்ச்சி கிடைச்சது. அந்த 7 வருடம் எதுவும் நடக்கவில்ல? உனக்கு தோன்றியது ஒரே முறை தான், இந்த நோய் வரும், மறுபடியும் வராதே என்று. அந்த நேரத்துல எனக்கு அட்டாக் வந்தப்போ டாக்டர் என்னையும் அப்பாவையும் பார்த்து சொன்னார். இவளுக்கு இது ஒரு முறை வந்திருக்கு. இனிமேல் இது மறுபடியும் வராது என்று. டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர் சொன்னது, இது ஒரு முறை வந்திருக்கு. இனிமேல் இது மறுபடியும் வராது. அதனால எனக்கும் எல்லாருக்கும் ஆமா சரிதான். இது ஒரு முறை நடந்தது. இனிமே நடக்காதுன்னு தோணுச்சு. ஆனா யாருக்கு தெரியும் 7 வருடங்கள் கழிச்சும் இது நடக்கலான்னு என்று. இப்போ நீ எனக்கு சொன்ன மாதிரி உன்னோட கேஸ்ல எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. உன்னை நானும் எனக்கும் உனக்கு ரொம்ப மனதளவில் கவுன்சிலிங் செய்ய வேண்டி வந்தது. உனக்கு நிறைய தடவை வழிகாட்ட வேண்டி வந்தது. நீ பலமுறை பயந்து விடுவாய். இன்னும் நடக்குதா? இன்னும் நடக்குதா? என்று எப்படி சரியாகும் என்று. அதனால் நாம் இருவரும் வாட்ஸ்அப்பில் எப்போதும் தொடர்பில் இருந்தோம். நீ தினமும் உன் டயட் எல்லாம் இமெயில் பண்ணுவாய். அந்த எந்த புள்ளியில் இது உனக்குள் பயமாக பதிந்தது? அதாவது நீ பயந்து விட்டாய். 2ஆம் நிலை நோய்களில் இருக்கும்போது எல்லா அறிகுறிகளும் நமக்கிருப்பதாக தோன்றும். இது செகண்ட் இயர் சிண்ட்ரோம் போன்றது. இதை பற்றி அதிகம் படித்ததால் பயமா? உனக்கு அந்த அறிகுறிகள் இருந்ததா? மற்றவர்களை விட அதிக சக்தி உணர்ந்தாயா? அல்லது தனிமையை உணர்ந்தாயா? இதை சாப்பிட முடியாது, அதை செய்ய முடியாது என தோன்றியதா? ஏனென்றால் நீ வீங்கி இருந்ததால் எப்போது என் வாழ்க்கை இயல்பாக இல்லை என நினைத்தாய்? எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஏதாவது சிம்ப்டம் இருந்தா உடனே அதை என்னவென்று தேடுவது. அப்படியே Googleல ஏதாவது போட்டா எல்லாமே ஒரே பதிலில் முடிகிறது. அந்த பதிலில் நான் தேடி தேடி இது என்ன, அது என்ன என்று பார்த்தேன். அது கூட இருக்குமா? இது எனக்கும் இருக்கிறது. எனக்கு எல்லாமே இருக்கிறது போல இருந்தது. இது கூட இருக்கிறது, அது கூட இருக்கிறது என்று தோன்றியது. பிறகு தேடிக்கொண்டே போனால் அது கடைசியில் கேன்சர் வரை போய் சேரும். அதனால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. என்னவோ பான்கிரியாட்டிக் கேன்சர் இருக்குமோ என்று. ஏனென்றால் கேன்சர் என்றால் மனிதன் ஏற்கனவே பயந்து விடுவான். ஆனா, பிறகு அந்த கட்டத்துல CA19 என்ற டெஸ்ட் நடந்தப்போ என் லெவல் நார்மலா வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருந்தது. சரி, கேன்சர் இல்லை என்று. அது ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அடுத்தது நான் ஒரு உணவு விரும்பி. அந்த படாவுக்கு வந்ததும் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு சாப்பாட்ட ரொம்ப பிடிக்கும் என்று. அதற்கு முன்னாடி என் சாப்பாடு எல்லாமே உதிர்ந்தது, வேக வைத்தது எல்லாமே அப்படிதான். வேக வைத்ததை சாப்பிட சலிப்பாகிவிடும். அந்த மாதிரி சாப்பிட்டால் எப்படித்தானா எடை கூடும். ஏற்கனவே பார்ப்பதற்கே எடை குறைந்து போய்விடும். படாவுக்கு வந்ததும் நான் ஒரு பிரேக் எடுத்தேன். வேக வைத்ததை சாப்பிட்டு வந்தேன். ஆனா எல்லா நாட்களும் நான் முறையாக மதிய உணவு சாப்பிட்டேன். மதிய உணவு நேரத்துக்கு நேரம் வந்தேன். படாவுல முறையாக பருப்பு, சாதம் எல்லாமே முயற்சி செய்தேன். எல்லாமே இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான தருணம். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் சாதம் சாப்பிடுறேன். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு பருப்பு சாப்பிடுறேன் முறையாக. அப்புறம் ஸ்நாக்ஸ். உங்களுக்கு தெரியும் அங்க ஸ்நாக்ஸ் நேரம் 4 மணிக்கே இருக்கும். அப்புறம் இரவு சாப்பாடும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் அந்த அனுபவத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் எனக்கு உணவு ரொம்ப பிடிக்கும். அங்குள்ள சாப்பாடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி என்றால் உனக்கு எந்த விஷயத்துல தான் பயம் இருந்தது? அது கேன்சரா? ஆம். ஒரு பக்கம் கேன்சருக்கு பயம் இருந்தது. இன்னொரு பக்கம் என்னுடைய ட்ரீட்மெண்ட் நடக்கும்போதும் எனக்கு இந்த எண்ணம் வந்தது. மாதிரி ஒரு நாள்ல 6 முறை சாப்பிடணும் என்றால், நான் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்க வேண்டுமா? அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வெளிய போக முடியாது, கல்யாணத்துக்கு போக முடியாது, பார்ட்டிக்கு போக முடியாது, எங்க முகம் காட்ட முடியாது. எங்காவது போகணும்னா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போணும். டிஃபன் பாக்ஸ எடுக்கணும். அதத்தான் செய்றேன். நான் கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியமாச்சு. அப்படி என்றால், நீங்க உங்க டிஃபன் பாக்ஸ எடுத்துக்கொண்டு போனீங்க.
என் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தது. தேர்வு எழுதும்போது 11 மணிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் திறக்கப்படும். வகுப்பில் ஷில்பி பழங்களை தந்து விடுவார். 11 மணிக்கு அனுமதி கூட இல்ல. நான் ஒரு விண்ணப்பம் எடுத்துக்கொண்டு இருந்தேன். சரி என்று வைத்துக் கொண்டேன். இப்படி எல்லா விஷயங்களும் எனக்குள் இருந்தது. நான் 12:30 மணிக்கு வந்தால் என்ன ஆகும்? எனக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு போய் நேரத்துக்கு உணவு சாப்பிட வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களும் எனக்குள் அதிகமாக இருந்தது. ஒருபோதும் இனிப்பு சாப்பிட முடியாதா? ஒருபோதும் கேக் சாப்பிட முடியாதா என்று நினைத்தேன். மறுபடி படித்த போதெல்லாம் தெளிவாகியது. நீங்கள் கேக் கொடுத்தது நினைவிருக்கிறது. ஓட் போட்டு கேக் வெட்டி எனக்கு கிடைத்தது. அப்போது எனக்கு சிகிச்சை நடந்தது. ஆனால் ஒரு முறை மட்டுமே சாப்பிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அந்த நேரத்துல இருந்தே இன்றைய ஷில்பியில எந்த மாற்றம் வந்திருக்கிறது? நாம் வெறும் பாக்கெட் பற்றி பேசாமல், நீ உன் எண்ணங்கள பகிர்ந்து பேசு. நீ என்ன நினைக்கிறாய்? எப்படி உணர்கிறாய்? உன் ஆரோக்கியத்த பற்றி என்ன கருதுகிறாய்? அதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? என்ன நடிக்கிறாய்? அன்றைய மற்றும் இன்றைய ஷில்பிக்கு என்ன வித்தியாசம்? ஆரோக்கியம் தான் மிக முக்கியமான முன்னுரிமை. அந்த நேரத்துல அந்த நேரத்துல ஏன் நடக்கிறது? என்ன நடக்கிறது? பழக்கங்கள் கெட்டது அல்லது என்ன? நீ அதிகம் சாப்பிடுகிறாய், நீ உடற்பயிற்சி செய்யவில்லை, என்னவோ அந்த நேரத்துல அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போது மனதளவிலும் நீயே சொன்னாய், உன்னை மிகவும் அதிகமாக மனதளவில் ஆலோசனை செய்ய வேண்டியிருந்தது. மிகவும் அதிகமா யோசிப்பவர். அதிகமாக யோசிப்பது என்பது என் இயல்பான குணம்தான். ஆனா அது உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை மிகவும் மோசமான முறையில் பாதிக்கும் என்று இப்போது எனக்கு புரிகிறது. இப்போது ஒப்பிடுகையில் குறைவாக யோசித்து முன்பை விட நன்றாக இருக்கிறேன். பாங்க்ரியாடைட்டிஸ் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. சமீபத்தில் ஒரு வீடியோவில் கடவுள் உன்னை கொல்ல நினைத்தால் ஒரேடியாக கொன்றிருப்பார். இப்படி சுகாதார பிரச்சனைகளை கொடுத்திருக்க மாட்டார் என்று சொன்னார்கள். அது எனக்கு உண்மையாக இருக்குமா என்று தோன்றவில்லை. அது எனக்கு பொருத்தமாக இருந்தது. நல்லபடி செல் என சைகை காட்டியது போல. 7 வருட மாற்றமின்மையை உணர்ந்தபோது மீண்டும் ஒரு நினைவூட்டலாக இந்த அட்டாக் வந்தது. மாற்றம் வர வேண்டுமென அந்த சம்பவத்திற்கு பின் 1 வருடம் சரியான டயட் மற்றும் கட்டுப்பாடான வாழ்க்கை முறைக்கு மாறினேன். அந்த முழு கட்டுப்பாட்டையும் பின்பற்றினேன். முன்பை விட இப்போது நான் மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறேன். இன்றைய ஷில்பி எப்படி ஒரு உணவு விரும்பி? உணவு பிரியர் தான். ஆனா அணுகுமுறை எப்படி மாறியது? இப்போது எங்க என்ன சாப்பிடுகிறோம்னு கவனிக்கிறாயா? அல்லது முன்பு போல் எதுவும் கவனிக்காம சாப்பிடுகிறாயா? உன்னிடம் என்ன மாற்றம்? மாற்றம் வந்திருக்கிறது. நான் முன்னால் மிகவும் அதிகமாக சாப்பிடுவேன். அதாவது எனக்கு முன்பு வந்த அந்த குறைபாடு ஏன் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அது வந்திருக்க கூடும். ஏனெனில் நான் தினமும் தினமும் சாப்பிடுவேன். இப்போ வெளியிலிருந்து தினமும் சாப்பிடுகிறேன் என்று நான் நினைக்கவே முடியாது. ஆனா அப்படி ஏதாவது இருக்கிறது. அவள் பயத்தினால் தான் சாப்பிடவில்லை. உனக்கே தெரியும். அது உனக்கு நல்லதல்லே என்று. 2மே உண்டு. பயம் எப்போது இருக்கும். சிறு சிரமம் ஏற்பட்டாலும் வயிற்றில் இருந்தால் நேரடியாக சரியாகிவிடும். விஷயங்கள் அப்படி வருவதில்லை. சாதாரண வயிறு அல்லது வாயு பிரச்சனை என்று நினைத்தால் அது நேராக பாங்க்ரியாஸை தாக்கி அங்கேயே மனது நின்று விடுகிறது. இது தொடர்கிறது என்று. அதுதான் இருக்கக்கூடியது. அந்த பயம் இருக்கிறது தான். மேலும் அது நல்லதல்ல என்று சொன்ன. ஹெல்த் பிளே சாப்பிட்டு பார்த்து விட்டேன், அனுபவித்து விட்டேன். அதனால் இப்போது எல்லாம் சரி. எல்லாம் ஒரு வரவில் இருக்கிறது. அதிகமா செய்ய முடியாது. நீ படிக்க வந்தபோது உன் எடை 37 முதல் 38 வரை கிலோவாக இருந்தது. சிகிச்சையில் எவ்வளவு எடை கூடினாய்? சுமார் 8 முதல் 9 கிலோவா? சிகிச்சை காலத்துல 1 வருட சிகிச்சை நடந்த போது என் எடை 37ல இருந்து 46, 47 வரை வந்து விட்டது. அதாவது சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே இவ்வளவு எடை அதிகரித்தது. அது வெளிப்படையாக தெரிந்தது. பார்த்தாலே புரிந்துவிட்டது. முன்பு எப்படி இருந்தாய், இப்போது எப்படி மாறிவிட்டாய் என மக்கள் பார்த்து, இப்போ நல்லா இருக்கிறாய் என்பார்கள். அவர்களுக்கு உள்ளே என்ன நடக்கிறது, உடல்நிலை எப்படி இருக்கிறது என தெரியாது. வெறும் பார்வையிலேயே சொல்லிவிடுவார்கள். நீ மெலிதாக இருந்தபோது நோயாகி விட்டாய் என்றவர்கள் 1 வருட சிகிச்சைக்கு பின் இப்போது நீ நலமாக இருப்பதாக முடிவு செய்து விடுவார்கள். உனக்கு உன்னுடைய மதிப்பீடு உன் எடை அதிகரிப்பிலிருந்து கிடைத்தது. எடை அதிகரிப்பும் ஒரு டாக்டர் மாதிரி தான். ஆமா, இப்போது நீ நல்லா சாப்பிடுறாய்ன்னு தெரியும். டயட் நல்லா இருக்கு, நேரம் சரியா இருக்கு. இந்த நேரத்துல சாப்பிடுறாய், இந்த நேரத்துல தூங்குறாய், நேரத்துல எழுறா அப்படின்னு எல்லாம் பார்த்தா, ஆமா எடை கூட அதிகரிக்குது. அதனால் இது பயனுள்ளதாக இருக்கு. எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. நான் அந்த 1 வருட சிகிச்சையை எடுத்ததிலிருந்து அது என் வலி பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாம என் முழு உடல் நோய் எதிர்ப்பு சக்தியையே அதிகரிச்சிருக்கு. எனக்கு அப்படிதான் உணர்ந்ததே. எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்படிதான் தோன்றியது. இந்த விஷயத்த உங்களிடம் சொல்லியிருந்தேன். எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. என் முழு உடல் ஆரோக்கியமே மேம்பட்டிருக்கு. வெறும் பாங்க்ரியாஸ் மட்டும் இல்ல. அதுதான் இந்த விஷயம். சரி, அப்படின்னா இன்னும் 6 மாதத்துல நீ வேதா மாதிரி ஆயிடுவ. அப்படின்னா
நீ வாழ்க்கைய பற்றி என்ன நினைக்கிறாய்? இனிமேல் நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? எப்படியெல்லாம் நீ மற்றவர்களின் வாழ்க்கையில் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் தாக்கம் ஏற்படுத்த விரும்புகிறாய்? ஏனெனில் நான் நினைக்கிறேன், வேதா சொல்வது போல, வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது பாடம் கிடைத்தால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எப்போதும் தோன்றும். உனக்காக இதிலிருந்து உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இங்கிருந்து நீ ஒரு தொழில்முறை நபராக அப்படின்னா சொல்ல. நான் என் நோயை பற்றி பேசினால் பலருக்கு பான்கிரியாடைட்டிஸ் குறித்து நிறைய தவறான புரிதல்கள் அல்லது சந்தேகங்கள் இருக்கின்றன. எனவே நான் விரும்புவது என்னவென்றால், நான் ஒரு ஊடகமாக இருக்க முடிந்தால் அது மிகவும் நல்லது. நான் மக்களுக்கு பான்கிரியாடைட்டிஸ் என்றால் என்ன, அது என்ன அல்ல, எப்படி நீங்கள் குணமாகலாம், வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்ன என்பதை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அதனால் தவிர்க்க வேண்டிய முக்கியமான காரணியா இருப்பது ஸ்ட்ரெஸ். பல நோய்களுக்கும் மற்றும் பல பிரச்சனைகளுக்கும் காரணமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஓவர் திங்கிங் ஆகியவை இன்றைய தலைமுறையில் மிகவும் அதிகமாக உள்ளது. இதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். என்றாலும் இது வந்துவிட்டா அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பார்க்க வேண்டும். நீங்க யோகா செய்யலாம் அல்லது மனதை அமைதிப்படுத்தும் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தலாம். அதனால் இந்த விஷயம் எல்லோருக்கும் புரிய வேண்டும்னு நான் விரும்புகிறேன். எவ்வளவு முக்கியமானது அமைதி, உங்கள் மன அமைதி, அமைதியான மனம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைய காலத்துல இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். நேரத்துல சாப்பிடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை. நீங்கள் சமநிலையான உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தினமும் வேறு வேறு நேரத்துல சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதனால் எந்த நல்ல பலனும் கிடையாது. அதனால் நேரத்துல சாப்பிடுவது மிகவும் அவசியம். உங்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருந்தா அதை பற்றி நம்மிடம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த நேரத்தில் சாப்பிடுகிறீர்கள் என்பதை நம்முடைய ஆயுர்வேதத்தில் அக்னி என்று சொல்கிறார்கள். உங்கள் அக்னி தானாகவே, அதாவது அந்த நேரத்தில் எப்போதும் நீங்கள் உடலை சிக்னல் கொடுக்கிறீர்கள். ஆம், இந்த நேரத்தில் உனக்கு உணவு வரப்போகிறது என்று. அப்போது அது ஏற்கனவே செயல்படத் தொடங்கும். ஆம், எனக்கு ஜீரணிக்க வேண்டும் என்று ஆகிவிடும். இப்போது நீங்கள் இன்று காலை 8 மணிக்கு சாப்பிட்டீர்கள், நாளை நேராக 12 மணிக்கு சாப்பிட்டீர்கள் என்றால் 8 மணிக்கு உடம்பு உணவு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கும். ஆனால் அதற்கு எதுவும் கிடைக்கவில்லை, ஜீரணிக்க எதுவும் இல்லை, 12 மணிக்கு எதுவும் வரப்போவதில்லை. நீங்கள் முழு சுமையை உடம்புக்கு கொடுத்து விட்டீர்கள், ஆம் சாப்பிட்டு விட்டேன் என்று. ஆனால் அது முறையாக ஜீரணிக்காது. அதனால் நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் முக்கியம். குறைஞ்ச தூக்கமும் முன்பை விட மேம்பட்டுள்ளக. ஆம், தூக்கம் முன்னதை விட நல்லதாகி இருக்கிறது. முன்னால் எனக்கு தூக்கம் வர பல நேரம் எடுத்துக்கொண்டது. 4 மணி நேரம் படுத்திருந்தாலும் தூக்கம் வராது. சில சமயம் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போது ஒப்பிடும்போது முன்னதை விட மிகவும் நல்லது. எனக்கு எப்போதும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏதாவது ஆகிவிடுமோ அல்லது கால்சிஃபிகேஷன் வந்துவிடுமோ என்று டாக்டரிடம் கேட்டேன். உனக்கு நிறைய பொதுவான கேள்விகள் இருந்தன, ஏனெனில் நீ உன்னை ஒரு பான்கிரியடைட்டிஸ் நோயாளி என்று நினைத்தாய். ஆனால் படாவுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட நோயாளிகளை சந்தித்த பிறகு உன் நோயை பற்றிய புரிதலும் கேள்விகளும் இன்னும் அதிகரித்தன. இப்போது 2 வருடங்கள் ஆகிவிட்டது. உனக்கு மருந்துகள் நிறுத்தப்பட்டு விட்டன. உன் மருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டன. அப்போதைய ஷில்பிக்கும் இன்றைய ஷில்பிக்கும் பெரிய வித்தியாசம் தெரிகிறது. இங்கிருந்து நீ முன்னேறி செல்ல வேண்டும். எனக்கு 2வது அட்டாக் வந்தப்போ நான் 3ஆம் ஆண்டு கல்லூரியில் மிகவும் தாமதமாக சேர்ந்தேன். எனக்கு அட்டாக் வந்தது, பிறகு ஓய்வு வேண்டும் என்று இருந்தது. அதற்கு பிறகு என் பித்தப்பை சத்திர சிகிச்சையும் கடந்தது. அதற்கு பிறகுதான் நான் சேர்ந்தேன். நான் சேர்ந்தபோது அந்த நேரத்தில் கல்லூரியில் யாரும் என்னை அடையாளம் காணவில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திடீரென்று 10 கிலோ அல்லது 15 கிலோ குறைத்து வந்திருந்தேன். அந்த கடினமான நிலைமையிலிருந்து யாரும் அல்ல, மேலுமாக நான் போனேன். யாரோ அப்படியே அடையாளம் காணவில்லை. பிறகு எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அல்லவா? எளிமையா இருந்தேன். இதெல்லாம் என்ன நடந்தது? திடீர்னு இப்படி சாத்தியமாகிவிட்டது, இப்படி சாத்தியமாகிவிட்டது. அந்த நேரத்துல கல்லூரி வாழ்க்கை தான் இருந்தது. எனக்கு அப்படி தோன்றும். எல்லாரும் என் கூட இருந்தவர்கள் பார்ட்டிகளுக்கு போவார்கள், கூட்டம் கூடும், எல்லாம் நடக்கும். அல்லது யாராவது நண்பன் வீட்டுக்கு போவார்கள். அப்போ அப்படிதான் இருக்கும். லேட் நைட்டாக அங்கேயே இருக்காங்க, இல்ல யாராவது வராங்க. நாங்களும் விழுத்திருக்கிறோம். அப்போ எனக்கும் போகணும்னு தோணும். ஆனா இது சாதாரணமான விஷயம்தான். எல்லாரும் செய்றாங்க, நானும் செய்யணும். இதுதான் அந்த விஷயம். அந்த நேரத்துல ரொம்பவே ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்தது. எப்படி, என்ன மாதிரின்னு தோன்றும். அதுக்கப்புறம் நான் படிச்சதும், படப்பக்கா ட்ரீட்மெண்ட் தேர்ந்தெடுத்ததும் இந்த விஷயத்த சொல்லுங்க. அடிப்படையானவை. அதாவது அவை ஆயுர்வேதத்திலும் அடிப்படைகள் இருக்கின்றன. அவ நமக்கு தெரியும். நானும் படிச்சிருக்கேன். என்ன, நானே விஎம்எஸ் ஸ்டூடெண்ட். அதனாலும் படிச்சிருக்கேன். ஆகாரம், வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவு மற்றும் அதை சரியான நேரத்தில் சாப்பிடுவதன் முக்கியத்துவம் என்பது பற்றி எல்லாருக்கும் தெரியும். நல்ல தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு, நீ தினமும் எவ்வளவு உடற்பயிற்சி செய்யணும் என்று செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா இப்போ இந்த தலைமுறையில யாரும் செய்யறதில்ல. லேட்டா சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் எல்லாரும் அதையே செய்றாங்க. இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். உங்க அடிப்படைய சரி பண்ணுங்க. பிறகு மற்றவை தானாக வந்துவிடும். முதல்ல உங்க உணவு, வாழ்க்கை முறைய சரி பண்ணுங்க. சரியான நேரத்துல சத்தான உணவ சாப்பிடுங்க. அங்க இத செஞ்சப்போ, இத வீட்ல சொல்ற மாதிரி தான். "மகனே நேரத்துக்கு சாப்பிடுன்னு" சொல்லுவாங்க. ஆனா நாம அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லுவோம். இப்ப 10 மணிக்கு யார் சாப்பிடுவாங்க? 7 மணிக்கு யார் டின்னர் சாப்பிடுவாங்க? இதெல்லாம் அப்படிதான். வீட்ல இருந்த பெரியவர்கள், தாத்தா, பாட்டி எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க இன்னமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. நாம சின்ன வயசுல இருந்தே நம்ம இஷ்டப்படி லேட்டா செய்வோம்னு இருந்தோம். அங்க போனப்போ தான் இதெல்லாம் அடிப்படையில இருக்க வேண்டிய விஷயங்கள்னு புரிஞ்சுது. இதெல்லாம் செய்யணும். அதாவது நேரத்துல சாப்பிடணும், நேரத்துல தூங்கணும் என்பதையே செய்யணும். ஆனா, அடிப்படையான விஷயங்கள் தான் அதிகம் கஷ்டமானவையா இருக்கும். அதனால மெதுவா ஒரு வருடம் முழுக்க இந்த விஷயங்கள நம்மை நாமே பண்ணி பழகினோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல தோணுச்சு. எப்படி நான் கல்லூரிக்கு போணும்? எப்படி நான் 6 வேளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி, கல்லூரி வாழ்க்கையோட தனியா இருக்கிறேன். எனது சாப்பாடும் நான் தான் செய்யணும். என் டிஃபனும் நான் தான் எடுத்து செல்லணும். காலையில கல்லூரிக்கு போகணும். பிரேக்ஃபாஸ்டும் செய்யணும். லஞ்சும் செய்யணும். ஒரு வேளைக்கு ஸ்நாக்ஸும் செய்யணும். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து செல்லணும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா உண்மையிலேயே, நான் 1 வருடம் முழுக்க எந்த குறையும் இல்லாம, எந்த தவறும் செய்யாம, முறையாக 1 வருடம் முழுக்க பின்பற்றினேன். அப்போ படால்கர் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்த போது கூட, எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா, நான் கேட்கலாம். சிகாக்காவிடம் கேட்டா, உடனே தீர்வு சொல்லிவிடுவாங்க. உங்க மெசேஜ் ரொம்பவே வருது. ஆமா, மனசு இப்படிதான் இருக்கு. இது இப்படியா? அது இப்படியா? ஏதாவது பிரச்சனை இருக்குதாங்க. மேடம் கூட ஒரு நிமிஷம் பேசினா எல்லாமே சரியாகிடும். கவலை வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. இது 1 வருஷம் மட்டும் நடந்ததில்ல. அல்லது ஏதாவது ஒரு சிறிய விஷயம் மாதிரி இல்ல. 21 நாள் நாங்க அந்த இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் வீடு வந்தேன். ஆனா, அதுக்கப்புறமும் ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே கால் பண்ணுவேன். 2 ரிங் அடிச்சாலே அவங்க கால் எடுத்து சொல்லுங்க என்ன ஆயிட்டுன்னு கேட்பாங்க. கால் எடுக்கலன்னா மெசேஜ் பண்ண சொல்லுவாங்க. மெசேஜ் அனுப்பினா 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் என உடனே பதில் அனுப்புவாங்க. ஆமா, சரி, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று உடனே தீர்வு சொல்லிவிடுவாங்க. அந்த 1 வருடம் முழுக்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உடனே சொல்யூஷன் கிடைத்துவிடும். மேம கேளுங்க, மேம் சொல்லிவிடுவாங்க. எல்லாம் அப்படி நடக்கல. 1 வருடம் ட்ரீட்மெண்ட் முடிந்ததும், அதுவே போதும். வேற எதுவும் இல்லை. ஆனாலும் மேமை தொடர்ந்து தொடர்பில் இருந்தேன். மேம் இங்கு வந்தால் அலுவலகத்தில் எப்போதும் சந்திப்பேன். எப்போதும் சந்திக்க வருவேன். பிறகு தொழில்முறை ரீதியாக எனக்கு இப்படி தோன்றுகிறது. நான் உங்களை சந்திக்கவில்லை என்றால் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. எனக்கு உண்மையில் தோன்றுகிறது. நான் நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். எனக்கு உண்மையில் அப்படிதான் தோன்றுகிறது. நான் உங்களை சந்திக்கவில்லை என்றால் நான் இவ்வளவு செய்ய முடியுமா என்று எனக்கே சந்தேகம். நீங்கள் என்னை மிகவும் அதிகமா தள்ளி நான் ஒருபோதும் என்னால் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய வைத்தீர்கள். எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் செய்யக்கூடும். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லும். நான் செய்யக்கூடியவள் என்று. ஆனா கொஞ்சம் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நீங்கள் எப்போதும் பலமுறை செய்திருக்கிறீர்கள். சரி, இது வரவில்லை. வெறுமனே உட்கார்ந்திருக்கிறாள். எழுத ஆரம்பி. கட்டுரை ஏதாவது செய். லிங்க் இருக்கு. லிங்க்டின் கிளப். நீங்கள் எனக்கு அதிகம். நான் ஆயுர்வேத மாணவி. இப்போது 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் லிங்க்டின் உருவாக்கி என்ன செய்வேன்? வீட்டில் உருவாக்கவில்லை. இப்போது உருவாக்கினேன். பிறகு அதில் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். இப்போது நன்றாக என் அர்த்தம். இப்போது நான் முறையாக செய்கிறேன். சரியா பராமரித்து வைத்திருக்கிறேன். இப்படி செய்து விட்டுவிடவில்லை. பராமரித்து வைத்திருக்கிறேன். ஏதாவது நிகழ்ச்சி, சிம்போசியம் போன்றவை நடந்தால், ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் நீங்கள் எனக்கு சொல்வீர்கள். உங்கள் பிரசன்டேஷன் செய்யுங்கள், கட்டுரை சமர்ப்பியுங்கள், கட்டுரை எழுதுங்கள் என்று. எப்போதும் ஏதாவது வேலை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். இது செய்யுங்கள், அது செய்யுங்கள் என்று. அது அப்படியில்லை. அதை நான் செய்கிறேன். அதனால்தான் நான் நிறைய படிக்கிறேன். நான் படிக்கிறேன் என்பதால் அது என் மனதில் பதிகிறது. என் சொந்த அறிவு அதிகரிக்கிறது. என்ன விஷயம், என்ன இல்லை என்று தெரிகிறது. இந்த விஷயத்தில் எனக்கு இப்படி தோன்றுகிறது. தொழில்முறை என்று. உங்களுக்கு தெரியும், நான் உங்களை என் வழிகாட்டியாக கருதுகிறேன். வாழ்க்கையில் அப்படி ஒரு வழிகாட்டி கிடைப்பது மிகவும் சிலருக்கே நடக்கும். எனக்கு சரியான நேரத்தில் கிடைத்துவிட்டது. எனக்கு 3ஆம் ஆண்டு கிடைத்தது. எனவே எனக்கு உண்மையில் சரியான நேரத்தில் வழிகாட்டியாக நீங்கள் கிடைத்தீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான். நீங்கள் எப்போதும் இப்படியே எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலும். எனக்கு எப்போதும் எங்கேயோ எப்படியோ ஒரு உணர்வு இருக்கும். தொழில்முறை வாழ்க்கையிலோ அல்லது வாழ்க்கையில் எந்த விஷயத்திலோ வழிகாட்டுதல் என்பது அவசியம் தேவை. வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் மிகவும் காலம் கழித்துதான் கற்றுக்கொண்டேன் என தோன்றுகிறது. எனக்கு நல்ல மனிதர்கள் சுற்றிலும் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், விளக்கி கூறினார்கள்.
நான் 0 முதல் 10 வரை உழைத்திருந்தால், மற்றொரு நபரும் 0 முதல் 10 வரை உழைக்க வேண்டியிருந்தால், அதில் எந்த பயனும் இல்லை. நான் அவருக்கு 10லிருந்து ஆரம்பிக்க சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர் 11 முதல் 20 வரை செல்ல முடியும். இது அவரை கொஞ்சம் வேகமாக முன்னேற்றும். நான் சிறப்பாக எதுவும் செய்யவில்லை. உனக்கு ஒரு பயம் இருந்தது, நீ ஆர்வமாக இருந்தாய். உன்னை கொஞ்சம் வழிகாட்டினால், தூண்டினால் உனக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தேன். எப்போது நான் உனக்கு ஏதாவது பணி கொடுத்தாலும் அதை நீ எப்போதும் மிகச் சிறப்பாகவே செய்தாய். இதுவே இந்த பயணத்தின் ஒரு பகுதி என்று நினைக்கிறேன். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவுகிறோம். அதுவே முக்கியம். மிக்க நன்றி நீங்கள்.